கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, உம்மையன்றி வேறு விருப்பல்லப்பா. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் 1000 என் முன் இருந்தாலும் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் உண்மையை பின்பற்ற, உண்மையை நம்பிக்கொண்டிருக்க கர்த்தாவே ஒரு கிருபையை கொடுங்கப்பா. தேவையை காட்டிலும் பெரியவர் நீர், நான் நினைப்பதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர் நீர். தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர், கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. மனிதனின் தூஷணை மனம் அடிவடைகிறது, கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஆதரவாக, கர்த்தர் நமக்கு ஆறுதலாக, அவர் நமக்கு காயங்களை ஆற்றுகிற மருந்தாக இருக்கும் பொழுது மனம் அடிவடைவாமல் போகிறது. எல்லோரும் சேர்ந்து வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக சொல்லலாம். ஓ மனிதனின் தூஷணையில் மனம் அடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனம் அடிவடைவதில்லை, நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா
எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, வேறு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே விடுதலையோடு இருக்கிறீங்க? மெயின் ஹல்லேலூயா. கை தூக்குனவங்களாம் விடுதலையோடு இல்லை, ஒரு சில பேர். மெயின் ஹல்லேலூயா. வாயை என்ன பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. இது என்னது? ஒரு பார்வோனின் ஆவி. என்ன பண்ணுறது? சர்ச்சுக்கு வருவோம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? பறக்க மட்டும் பார்த்துட்டே இருப்போம். நல்லா பாடுறாங்களா, நல்லா மியூசிக் போடுறாங்களா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டே இருப்போம். என்ன பண்ண மாட்டோம்? வாயை திறக்க மாட்டோம். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், வாயை திறந்து அறிக்கை பண்ணாதான் விடுதலை. என்ன பண்ணணும்? அதையும் சொல்ல மாட்டீங்களா? வாயை திறந்து இப்படி கொட்டாவி விடுற வாயை திறக்கிறது இல்லை. வாயை திறக்கிறதுன்னு எப்படி? வார்த்தைகளை என்ன பண்ணும் பிரவீன்? வார்த்தைகளை சொல்லணும். வார்த்தைகளை அறிக்கை பண்ண அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்ம காதுக்குள்ளே போவோம், நம்ம காது வழியாக அங்கே போவோம், இருதயத்துக்குள்ளே போவோம். இருதயத்துக்குள்ளே போனால் என்ன நடக்கும்? விடுதலை நடக்கும். அப்போது வாயை திறக்க முடியாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் பார்வோனால் சிறை பண்ணப்பட்டிருக்கிறீங்க. இப்போ முதல்ல உங்களுக்காக பாஸ்டரை கூப்பிட்டு தலையில் கை வச்சு இந்த விடுதலை வரணும் ஆண்டவரே, வரணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? வாயை திறக்காதவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். பண்ணுவோமா? துதி ஆராதனை வச்சுட்டு முதல்ல இவங்களுடைய வாயின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால திறக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணணும்? இவ்வளோ பேச வேண்டியிருக்கு உங்களை வாயை திறக்க வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. பாடலாமா எல்லோரும் சேர்ந்து? தேவைகள் 1000, தேவைகள் எத்தனையோ இருக்கும். நீங்கள் எத்தனை தேவைகளை நீங்கள் நிறைச்சி அந்த தேவைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணாலும் ஒரு தேவை என்னாகும்? வந்துட்டே தான் இருக்கும். அதனால் தேவைகளை தூர தூக்கி வச்சுருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கணும். ஆமென். அது ஒன்றே நம்முடைய தேவையாக இருக்கும். அந்த தேவை அவர் நம்மோடு இருக்கும் பொழுது தேவைகள், சுற்றி இருக்கிற தேவைகளை என்ன பண்ணும்? ஒன்று நிறைவேற்றப்படும், இல்லைன்னா அந்த தேவை எனக்கு அவசியம் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒதுக்கி வச்சிருவோம். ஹல்லேலூயா. பாடலாமா? இப்போ வாயை திறக்கலாமா? தேவைகள் என் முன் சோர்ந்து என்னோடு, தேவைகள் என் முன் சோர்ந்து என்னோடு நீருண்டு, தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். ஆமென். தேவையை காட்டிலும் பெரியவர், நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர். நீங்க தான். கரங்களை உயர்த்தி, என் நம்பிக்கை நீங்க ஒருத்தவங்க தான்ப்பா. உம்மை காண வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்துல நிறைந்திருக்க வந்திருக்கிறேன். நீங்க தான்ப்பா. ஆமென். உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள். கடைசியாக ஒரு முறை 2 கரங்களை மேல உயர்த்தி, நீங்க தான்ப்பா. ஆமென். உம்மை அன்றி வேறு துணை இல்லை. வேறு